வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? மகேந்திரன். சரி, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள் வந்து உங்களுக்காக பரிசெல்லாம் வந்திருக்கு. சரியா? எத்தனாவது பிறந்த நாளை பாடு? 76. சரி, இந்த 76வது பிறந்த நாளுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு பரிசு அனுப்பியிருப்பாங்க? கன பேர் இருக்காங்க. எத்தனை பிள்ளைகளை பார்த்து? 4 பேர் இருக்காங்க. 4 பேர் இந்த பேரும் எங்கெங்க இருக்காங்க? அவங்க ஜெர்மனியில் அவரோட பேர் லோகனி. ஓகே. மற்றது கனடாவில் மகனும் இருக்கணும். அவங்களோட பேர் இந்திரகுமார். மகன் பேர் மகளின் பேர் கோமதி. ஓகே. மற்ற பிள்ளைகள் பேர்? மற்ற பிள்ளைன்ற பேர் கமலினி. அவள் இந்தியாவில் இருக்காங்க. சரி, வேறு யாராவது பிள்ளைகளை தவிர்த்து அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? பிள்ளைகளை தவிர்த்து அது வந்து இந்த மச்சாள். அவங்களோட பேர் எங்கெங்க இருக்காங்க? அவங்க கனடாவில் இருக்கிற கவிதைன்னு சொல்லி. ஓகே. மற்றது பிரான்ஸில் இருக்கணும். ஓகே. சரி, உங்களுக்காக எனக்கு பரிசு வந்திருக்கு. ஒன்றா பார்த்துவோம். சரியா? ஓகே. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது. அதையும் அப்படி கீழே வைப்போம். சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக வெளிநாட்டு சாக்லேட் வந்திருக்குது. சரியா? சரி, ஓகே. சரி, இதெல்லாம் பார்க்க யார் உங்களுக்காக இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க எதிர்பார்க்கணும்? யாரா இருக்கலாம்? எங்கள் மகன் இந்திரகுமார், மற்றது கோமதி, அவங்களாம் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க. எதை வச்சு கொண்டு அவங்களா இருக்கலாம்? கனடாவில் இருந்து வர அனுப்பி விட்றான்னு சொல்லி அதை தான் இதாண்டேன். ஓகே, அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஒருவேளை வேறு யாரும் அனுப்பியிருக்கலாம் உங்களுக்கு. இப்படி அனுப்பியிருந்தாங்கன்னா வேறு யார்? இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ பேர் சொல்லியிருக்கீங்க. இதை தவிர்த்து நீங்கள் சொல்லாதாக்கள் யாராவது அனுப்பியிருந்தாங்கன்னா ஒருவேளை இங்கேருந்து வந்திருக்கலாம். சரி, ஓகே. உங்களுக்காக என்ன பரிசல் வந்திருக்குது அடுத்தடுத்து பார்ப்போம். சரியா? சரி, உங்களுக்காக இதுக்குள்ள ஒன்று வந்திருக்குது. என்ன இதுக்குள்ள வந்திருக்கலாம்? திறந்து பார்க்காம சொல்லுங்க. என்னவா இருக்கு? சரி, உங்களுக்காக உடுப்பு வந்திருக்கு. ஒரு டிஷர்ட் வந்திருக்கு. சரியா? சரி, உங்களுக்காக இன்னொரு பரிசம் வந்திருக்குது. சரி, அதையும் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் யாராக இருக்கலாம். வந்து இப்போ பிள்ளையிலேருந்து அதாவது ஒரு ஆள் இருந்தால் யாராக இருக்கும்? சொந்தத்துலேருந்து யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? சொந்தம் வந்து கணக்க சொந்தங்கள் இருக்குது. எல்லா நாடுகளிலும் இருக்கணும். ஒரு ஆட்கள் அதில் ஒரு ஆள் தான் அனுப்பியிருந்தா யாராக இருக்கும்? ஒரு ஆள் இருந்தால் வந்திருக்கு. சொன்னால் அது நம்பிக்கையான ஆளுன்னு சொன்னால் அவர் சொல்லாதான் எனக்கு விளங்க. சரி, இப்போ உங்களுக்கு சொல்லி செய்யறதா சர்ப்ரைஸாக இருக்காது தானே? உங்களுக்கு சொல்லாம தான் செஞ்சுருப்பாங்க. சரி, நீங்கள் சொன்ன பேருக்கு என்னன்னு வந்திருக்கு. அப்படி வைப்போம். யாராக இருக்கும்? நீங்கள் சொன்ன பேருக்கு என்ன வந்திருக்காங்க? கௌரி மகள் மச்சா. சரி, ஓகே. உங்களுக்காக என்னோட பரிசு வந்திருக்கு. சரியா? சரி, உங்களுக்காக ஃப்ரூட் பாஸ்கெட் வந்திருக்குது. சரி, சரி, உங்களுக்காக ஒரு டிஷர்ட், கேக், ஃப்ரூட் பாஸ்கெட், சாக்லேட் பாஸ்கெட்னு சொல்லி இவ்வளவும் யார் அனுப்பியிருக்காங்கண்டா வேறு யாரும் இல்லை, உங்களோட மகன் இந்திரகுமார் அவர் தான் அனுப்பியிருக்கார். சரியா? இந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்காரு. ஓகே, அவருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சரி, பிடிச்சிருக்கா அவருடைய கிஃப்ட் எல்லாம்? சரி, உங்களோட மகன் இந்திரகுமார் சார்பாகவும் சோனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Appa. Happy birthday to you.